அருமையா இருக்கு. நல்ல பொருள் போட்டு போக பேர் வாங்க. கை கால மணியண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய காலையிலேருந்து நிறைய கஸ்டமருக்கு மாடு எடுத்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு எத்தனை கஸ்டமருக்கு மாடு எடுத்து கொடுத்துருக்காங்க? நீங்கள் ஒரு 10-15 கஸ்டமர்கிட்ட வந்தாங்க. சரிங்க. அதான் எல்லாருமே ஒரு சில கஸ்டமர் தான் ஒரு மாடு 2 மாடு எடுத்தாங்க. இது எல்லாமே 3 மாட்டுக்கு மேலே தான் எடுத்தாங்க. அதான் நிறைய மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். சில கஸ்டமர் போயிட்டாங்க. சில பேருக்கு பட்ஜெட்டுக்கு மாடு அமையல, எல்லாம் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. இன்னைக்கு எது மாதிரி ரகம் அதிகமாக எடுத்து கொடுத்து? எல்லாமே இந்த வாரம் எல்லாம் ஜெர்சி, ஹெச்எஃப் எல்லாம் போயிடுச்சு. ஹெச்எஃப், ஜெர்சி எல்லாம் தலையீத்து, கிராஸ் வெட்டு அப்படி அப்படிலாம் எடுத்துருக்கு. காஞ்சிபுரம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி அப்படி எல்லா ஊருக்கும் தகுந்த மாதிரி எடுத்து. கிராஸ் வெட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்த மாதிரி இருந்தது. ஆமாம், கிராஸ் வெட்டு எல்லாமே வெயில் தான். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க, காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க, மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் நம்ம பெரிய ஹை குவாலிட்டி மாடெல்லாம் எடுத்து தாங்காது. அதனால் வந்து இப்படி இடவெட்டான மாடுகள் எடுத்து கொடுத்தோம்னா தாங்கும், வெயிலுக்கு தாங்கும். அதனால் அப்படி எடுத்து கொடுத்தோம். எல்லாம் என்ன பால் வர எல்லாமே 15, 17, 20 கூட 1-2 தான் சொல்ல முடியாது. அது 20 வரும்னு சொல்ல முடியாது. கேரண்டியாக ஒரு 15க்கு மேலே வரும், 5க்கு மேலே. சின்ன பட்ஜெட்டு ஒரு 13-15 இருக்கும். இன்றைக்கி 2 விஷயம் நான் நோட் பண்ணேன். என்னென்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி ஃபஸ்ட்டு பால் ஊட்டி செக் பண்ணிடுறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நீங்களே உட்காந்து காம்படிச்சு பார்க்குறீங்க. என்ன காரணங்கண்ணா? இல்லை, நம்ம எப்பயுமே சந்தையில் மாடு வந்து விலை பேசுறதுக்கு முன்னால் காம்பில் கை வச்சா சொரப்பு விட்ரும். அதெல்லாம் வெறும் வரக்காமல் கை வச்சா மாடு உதைக்கும். அதனால் வந்து நம்ம அந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் விலை பேசின முற்பால் கண்ணுக்குடி கஸ்டமர் மாட்டுக்காரர் முன்னாலேயே நம்ம அந்த வேலையை செய்யணும். நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ கண்ணுக்குடி பால் உதைக்குது, பால் வரலைன்னு சொன்னால் அது பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். அதனால் அப்படியே லைவாக கஸ்டமரும் இருப்பாங்க, மாடு நமக்கு விற்றவங்களும் இருப்பாங்க. அப்படியே கண்ணுக்குடி விட்டு சொரப்புட வச்சு ஃபஸ்ட்டு நம்ம உக்காந்துக்கறது. ஏன்னா சில கஸ்டமர் போனோன்னா படக்குன்னு உக்காந்துருவாங்க, அது பயந்துக்கிட்டு ஓடிடும். அதனால் ஃபஸ்ட்டு நாம் நேக்க உக்காந்து 4 காம்பி அடித்து பார்ப்போம், பீர் அடித்து காமிப்போம். அப்புறம் மாட்டுக்காரங்களை வர சொல்லி உக்காந்து நீங்களும் அடிங்க, இல்லைங்க பரவாயில்லைம்பாங்க, இல்லைங்க நீங்களும் அடித்து செக் பண்ணிக்கின்னு சொன்ன மாதிரி அவங்க எப்படி அந்த மாட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, காம்பு பிடிச்சி எப்படி அடிக்கிறாங்கங்கிறத நம்ம அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பால் நல்லா கறக்க தெரியுதா, இல்லை கறக்க தெரியாமல் 1-2 அழுத்துறாங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்களையும் ட்ரைனிங் பார்த்து உதைக்கலையான்னு கறக்க வைக்கும்போது நம்மளும் ஒரு சைடு. ஏன்னா நாளைக்கு மாடு வாங்கிட்டு போய் வீட்டில் போயிட்டு ஏங்க எனக்கு மாடு உதைக்குதுங்க, பாலுக்கு நிற்கல அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? அதனால் நம்ம கண்ணு முன்னாலே அவங்களுக்கு பால் கறக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு லைவாக பார்த்துக்கிறது. மாடு உதைக்காமல் நிற்கும் பாலுக்கு. அப்புறம் இங்கேயும் வந்து பால் கறக்க மேலே நம்ம பசங்க கறப்பாங்க, வீட்டில் அம்மா கறப்பாங்க. அப்புறம் வந்து கஸ்டமரையும் கறக்கும்னு சொல்லிடுவோம். இங்கேயே நம்ம ஏன்னா எதுவுமே நம்ம கண்ணெதிர்க்கு இங்கேயே நம்ம ஏதோ பஞ்சாயத்து சொல்லலாம். பஞ்சாயத்து கூட எங்கள் அன்றைக்கே நீங்களே கறந்தீங்களே எங்கெங்கே உதச்சது அப்படின்னு நம்ம கேட்குறக்கு ஒரு உரிமையோடு நம்ம கேட்கலாம். அதனால் எதுவுமே லைவாக எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம ஏற்றிக்கிறோம். சும்மா மாட்டை வாங்கி கட்டிவினா அப்படியே 1-2 அடித்து ஏற்ற மாட்டோம். முழுக்க நம்ம ஆளுக்குள்ள ஆளுக தான் எல்லாமே கறப்பாங்க. இப்போ நம்ம டிரைவர் கறப்பாங்க, வீட்டில் அம்மா கறப்பாங்க, நான் கறப்பேன், கஸ்டமர் கறப்பாங்க. டோட்டலாக எல்லாருமே கறந்து பார்த்துருவோம். அந்த கண்டிஷன் பண்ணி தான் லைவாக வெளியே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊருப்பட்ட வேலை சொல்கிறாங்க, அவ்வளோ வாங்கி கொடுத்து இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்குன்னு. ஆனால் உங்களை இன்னைக்கு கவனித்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாட்டி கேட்குற மாரி பட்ஜெட்டில் நிறைய எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நான் இன்னைக்கு ஊருப்பட்ட வேலை சொன்னாலும் பாட்டி ஜோப்பில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும். எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வேணும், 60 ரூபாய்க்கு வேணும்னா நம்ம அதை தான் பண்ண முடியும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து நாம தான் ஒரு முடிவு பண்ணி மாடு எடுக்க முடியாது. அதெல்லாம் மாடு எடுத்த முற்பால இந்த 75 ரூபா புடி 80 ரூபா புடின்னு வாங்கி கொடுத்து போட்டு நாளைக்கு பணம் வந்து பட்டுவாடா பண்ண மாதிரி என்கிட்ட பணம் இல்லைண்ணா, நான் 2 நாள் கழிச்சு தரேன், நாளைக்கு தரேன் அப்படி இப்படின்னு கஸ்டமர் சொன்னால் அது சகடமாக போயிடும். அது நம்ம 2 நாளுக்கு முடியும் நம்ம டிரைவர் அவங்க இருக்க வைக்க முடியுமா? முடியாது. இல்லை அவங்க பணம் தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வந்தால் 10 பேருக்கு ஒருத்தருக்கு சில பேர் ஆட்டம் காமிச்சிருவாங்க. அப்போ வந்து நமக்கு தான் லாக்கு. அதனால் அவங்க என்ன பட்ஜெட்டு 50 ரூபா இருக்குதா, 60-70 ரூபா இருக்குது, அதுக்குள்ளே மாடு வாங்கி கொடுங்கன்னா சொன்னால் அந்த பட்ஜெட்டில் நல்ல பிள்ளையாக வாங்கி கொடுக்கறது நமக்கு உத்தமம். அதனால இப்போ இன்றைக்கி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாச்சுங்கண்ணா. வண்டியெல்லாம் வாங்கி வாங்கலை, சிலருக்கு வாங்கலை. ஏன் எதனால் வாங்கலைங்கண்ணா? இப்போ
ஏன்னா அவங்க கேட்ட டைப்புக்கு மாடு இல்லை, பட்ஜெட்டுக்கு மாடு இல்லை. சிலதை அவங்களுக்கு முடிக்கணும், சிலதை ஒருத்தர் 3 பேர் 4 பேர் வந்தாங்களா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கும். எப்படி சொல்கிறது, ஒருத்தர் நல்லா இருக்கும்பாங்க, ஒருத்தர் ஏதோ ஒரு அது அப்படி இல்லைப்பா இது கொஞ்சம் காம்பு சரியில்லை அப்படிம்பாங்க. அது ஒரு தட்டுத்தடங்களாகும். ஒரு 3 பேர் 4 பேர் அது எப்பயுமே வியாபாரம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். அதையும் சலிச்சுக்கிட்டு நம்ம வாங்கி கொடுக்கறது தான் நல்லது. சரிங்கண்ணா. நான் இப்போ பார்த்த வரைக்குமே ரெகுலர் கஸ்டமர் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்காங்க, நம்ம வீடியோவை பார்த்துட்டு தான். அதேமாதிரி வரப்போகிற வாரங்கள்லேயும் இனிமேல் நிறைய பேர் வரப்போகிறாங்க, மாடு எடுத்து கொடுக்க போகிறோம். அவங்களுக்குலாம் என்ன சொல்லலான் இருக்கீங்க? அதான் சொல்கிறேங்க, நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர் பாதி வருவாங்க. நம்மளை வந்து வியாபாரம் வந்து ஊற்று தண்ணி ஆட்டம். சிறுக 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 பாட்டி வந்தாலும் நம்மளது வருஷம் முள்ளும் பாட்டி வந்துக்கிட்டே இருக்கும். சும்மா பெருசாலாம் நம்மளது கம்மியாக இருக்குது, அதனால இல்லை. ஒருத்தர் சொல்லி அடுத்தடுத்து பாட்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க. முன்னாடி 4 பேர் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க சொல்லி அடுத்தாட்டி வருவாங்க, பண்ணுவாங்க. அப்படி நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுனால தான் அடுத்தடுத்த கஸ்டமர் சொல்லி வராங்க. யாருமே ஐயோ அந்த ஆகிட்ட போகாதே இந்த ஆகிட்ட போகாத சொல்கிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட வராங்க. தப்பு தவறுல இருந்தாலும் அடுத்தாட்டி வந்து என்கிட்ட உண்மையை சொல்லி தான் வாங்குறாங்க. ஆனால் போன தாட்டி 2 மாடு வாங்கினேன், இந்த ஊரில் 1 மாடு ஃபெயிலியரு, இந்த தாட்டி கொஞ்சம் நல்ல மாடாக வாங்கி கொடுக்கணும் உண்மையை சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த கேர் எடுத்து நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதனால் நம்ம வியாபாரம் வந்து எப்பயுமே ஊற்று தண்ணியாட்டம் இல்லைங்க. ஆமாம், ஆற்று வெள்ளை மாட்டை அடிச்சுட்டு போகலைனாலும் ஊற்று வெள்ளை மாவட்டம் சொல்லி ஒரு நாள் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. வருஷம் முழுவதும் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அது பிறகு நம்ம மாடு எடுத்துக்கிறோம். வரவங்களும் அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க, நல்ல மாடை வாங்கிட்டாங்க. கொஞ்சம் அலையணும், எனக்கும் சலுப்பு தான் உங்களுக்கும் சலுப்பு தான். சலுப்பு பார்த்தா எனக்கு சலுப்போட சலுப்பாக போயிடும், உங்களுக்கு முதல் போயிடும். அதனால் பொறுமையாக இருங்க, நல்லதாக எடுத்துட்டாங்க. நன்றிங்க. நன்றிங்க.